ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து டேட்டாபேஸ் அப்படின்னா என்ன. ஓகே, ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி நம்ம பார்ப்போம். அண்ட் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற அந்த டேட்டாபேஸுங்கிறது வந்து நார்மலாக இப்படி தான் இருக்கும், சும்மா கம்ப்யூட்டர் சேவ் பண்ணியிருக்கோம் டேட்டாஸ் அப்படின்னு மாதிரி இல்லாமல் ஆல்சோ ரியல் வேர்ல்ட் கான்செப்ட்டும் சொல்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு டேட்டாபேஸ் அப்படின்னு என்னென்னா கலெக்ஷன் ஆஃப் டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடம். ஓகே, ஆல்சோ அதை வந்து அரேஞ்ச் பண்ணி வைப்பாங்க. லைக் அதை வந்து ஈஸியாக என்ன நம்ம சொல்லணும்னா, நம்ம மேட்ரிக்ஸில் பார்த்துருப்போம் ரோஸ் அண்ட் காலம்ஸ். ஓகே, அந்த மாதிரி ஆப்ஷனில் டேபிள்ஸ்குள்ளே அரேஞ்ச் பண்ணி வைப்பாங்க. கரெக்டாக ஒவ்வொரு காலமுக்கும் ஒவ்வொரு நேம் இருக்கும். ஓகே, ரோஸ் எத்தனை ரோஸ்னாலும் இருக்கலாம், ஆனால் காலம்ஸ் லைக் புரியாம சொன்னால் ஒரு எம்ப்ளாயர் ஐடி இருக்குது. ஓகே, அந்த எம்ப்ளாயர் ஐடிங்கிறது காலம் கீழே எவ்வளோ ரோஸ்னாலும் இருக்கலாம். ஆனால் எம்ப்ளாய் ஐடிங்கிறது ஒரே ஒரு காலம் தான், ஆனால் ரோஸ் எத்தனை ரோஸ்னாலும் இருக்கலாம். ஓகே, அதே மாதிரி தான் ரோஸ் அண்ட் காலம்ஸ் சேர்ந்தது ஒரு டேபிள். ஓகே, இந்த மாதிரி இப்போ தான் ஒரு மல்டிபிள் லைக் ஒரு 10,000 1 lakh above டேபிள்ஸ் கிட்டே இருக்கும். அதில் ஒவ்வொரு இம்பார்ட்டண்டான சென்சிட்டிவ் டேட்டாஸ் எல்லாமே இருக்கும். இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க ஒரு இடத்துல. அதுதான் டேட்டாபேஸ். இது வந்து ரிலேஷனல் டேட்டாபேஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, அதாவது டேட்டாபேஸ்டே RDBMS ஒன்று உண்டு, ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஓகே, இன்னொன்று உண்டு. நம்ம வந்து இப்போதைக்கு RDBMS பார்ப்போம். இன் ஃபியூச்சர் நம்ம நெக்ஸ்ட் மூவ் பண்ணுவோம். ஓகே, காமன் டேட்டாபேஸ்னால் இப்படி தான் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கிறத நம்ம டேட்டாபேஸ் சொல்லுவாங்க. ஓகே, நம்ம இப்போ அதை ரியல் வேர்ல்ட் கான்செப்டோடு செக் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு இது என்னென்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஓகே, மேக்ஸிமம் தெரியாமல் இருக்க சான்ஸ் இல்லை. நம்ம சாப்பிட்ற சாதம் இருக்கா, அது எங்கேருந்து வருதுன்னா நெல்லேருந்து வரும். ஓகே, நெல் வந்து ஒரு ஃபஸ்ட்டு விதைப்பாங்க. அது விதைச்சி ஒரு டைம் வந்து அறுவடை ஸ்டார்ட் ஆகும். ஓகே, அப்போ அறுவடை ஸ்டார்ட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி என்ன செய்வாங்கன்னா சும்மா சைடில் வைக்கல் போட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ இல்லை, ஒன்று பாக்ஸாக போடும், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி சுருட்டி போடுற மாதிரி இருக்கும் உள்ள டிராக்டர்ஸ். ஓகே, இந்த மாதிரி இதெல்லாம் டேட்டாவாக எடுத்துக்கோங்க. ஓகே, இது இருக்கலாம் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 இருக்குது ஓவராலாக. இந்த 14 வைக்கக்கட்டையுமே நீங்கள் வந்து ஒரு டேட்டாவை எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே ஒரு டிராக்டர்லேயோ கலெக்ட் பண்ணி இந்த மாதிரி கொண்டு போகிறாங்க. ஓகே, கொண்டு போய் அதை வந்து ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணுறாங்க. ஓகே, அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓவராலாக இருக்க டேட்டாஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி ஒரு டிராக்டருக்குள்ளே இன்சர்ட் பண்ணுறாங்க. வேல்யூஸ் எடுத்து இன்சர்ட் பண்ணி அதை இங்கேருந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணுறாங்க. ஓகே, இதுதான் டேட்டாபேஸ். என்னடா இதெல்லாம் சொல்கிறது, இதெல்லாம் டேட்டாபேஸ் ஆகிட்டிங்கன்னா ஆமாம், இதுதான் டேட்டாபேஸ். ரியல் வேல்ல ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரினா இதுதான். எல்லா டேட்டாஸும் இருக்குது. அந்த டேட்டாஸ்லாம் எடுத்து நமக்கு தேவையான டேட்டாஸ் தான். ஓகே, ஏன்னா நமக்கு குப்பையெல்லாம் எடுக்க மாட்டாங்க. தேவையான டேட்டா எது இப்போதைக்கு வைக்கிட்டது தான். அதை கலெக்ட் பண்ணுறாங்க. ஒரு இதில் கலெக்ட் பண்ணி ஒரு வேல்யூவை இன்சர்ட் பண்ணுறாங்க. லைக் இது ஒரு டேபிள்னு வச்சுக்கோங்க. இந்த டேபிளில் இந்த வேல்யூலாம் இன்சர்ட் பண்ணுறாங்க. ஓகே, அதேமாதிரி இதெல்லாம் ரோஸ் அண்ட் காலம்ஸ். ஓகே, ரோஸ் காலம் இதை அவங்க எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு அதை ஸ்டோர் பண்ணுறாங்க. ஓகே, டேபிள் வந்து ஸ்டோர் பண்ணுவாங்க ஒரு இடத்துல. இதுதான் டேட்டாபேஸ். ஓகே, ரியல் வேர்ல்ட் கான்செப்ட். ஓகே, இதுக்கப்புறம் இதை வந்து இது ஓகே, இதுக்கு நம்ம எஸ்கியூஎல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்கியூஎல்ங்கிறது வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், இஸ் ஏ ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ். ஓகே, அதுக்கப்புறம் இது எதுக்குன்னா இன்ஃபர்மேஷனை வந்து மேனிபுலேட், அதாவது ப்ராசஸ் பண்ணுறதுக்கு. இப்போ வைக்கக்கட்டை பார்த்தோம்னா அந்த வைக்கக்கட்டை நம்ம வந்து ஓவராலாக இருக்குது. ஓகே, அதை வந்து நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ணணும், அதேமாதிரி அதை நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணுறோம், அதை மேனிபுலேட், அதாவது நம்ம அதை எப்படி கையாளுறோங்கிறத பொறுத்திருக்கு. ஓகே, நம்ம வைக்கட்டு சும்மா இருக்குப்பா, சும்மா தூக்கி போட்டு வச்சுருமாட்டா அப்படின்னு பார்த்தா நமக்கு நிறையா ஸ்பேஸ் சும்மா இருக்கும். அதை கரெக்டாக அலைன்மெண்ட் பண்ணி வச்சோம் அப்படின்னா அது வந்து ஈஸியாக நம்ம வந்து இன்னொரு இடத்துல கொண்டு போகிறதா இருக்கட்டும், நம்ம லார்ஜ் டேட்டாவும் கொண்டு போக முடியும். அதுக்கு எல்லாத்துக்குமே அந்த எஸ்கியூஎல் யூஸ் பண்ணுவாங்க. காமனாக அதான் சொல்லியிருப்பாங்க. ரிலேஷனல் டேட்டாபேஸ் ஸ்டோர்ஸ் இன்ஃபர்மேஷன் டேபிள் ஃபார்ம். இந்த டேபிள் அதாவது RDBMSங்கிறதா டேபிளில் இருக்கும். ஓகே, வித் ரோஸ் அண்ட் காலம்ஸ் represent different data attributes and various relationship between data values. ஓகே, அதாவது எஸ்கியூங்கிறது காமன் இருக்குன்னா இந்த மாதிரி பட்டதை மேனிபுலேட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, இதுதான் காமனாக எஸ்கியூ. அண்ட் இதில் என்னென்ன மாதிரிலாம் இருக்குது இப்போ எஸ்கியூஎல். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஜாவா எல்லாத்துக்கும் தெரியும், அது பைத்தான்னு தெரியும். ஜாவா எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா சும்மா நம்ம எல்லாம் சொல்லுவோம், ஒன்று இந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணுவோம், இந்த மாதிரி அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி டாப் எம்என்சியில் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, பட் அவங்க ஒவ்வொரு கம்பெனியும் ஓனாக ஒரு ஃப்ரேம் ஒர்க் வச்சுருப்பாங்க. பப்ளிக்காக இருக்கிறதுனா ஸ்ப்ரிங் பூட் இருக்குது, ஸ்ப்ரிங் க்ளவுட் இருக்குது. ஓகே, ஸ்ப்ரிங் ஹைபர்நெட் இந்த மாதிரிலாம் இருக்குது ஒரு ஃப்ரேம் ஒர்க்ஸ். ஜாவா ஒன்று ஆனால் யூஸ் பண்ணுற ஃப்ரேம் ஒர்க் நிறையா இருக்குது. அதுமாதிரி பைத்தான், அதே மாதிரி ஜாங்கோ இருக்குது, லிஸ்ட் ஃப்ரேம் ஒர்க் ஒன்று இருக்குது. ஸோ ஓடோ ஃப்ரேம் ஒர்க், இந்த மாதிரி ஒவ்வொரு ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்குது. அதே மாதிரி தான் எஸ்கியூலுங்கிறது ஒரு லாங்குவேஜ். அந்த எஸ்கியூலை எடுத்து MySQL அப்படின்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க் வச்சுக்கோங்க. ஃப்ரேம் ஒர்க்கில் அது ஒரு டேட்டாபேஸ். ஓகே, டேட்டாபேஸ் ஹேண்டில் பண்ணுறதுக்கு அது ஒரு கொரி. அதேமாதிரி எஸ்கியூஎல் சர்வர், அராக்கிள் எஸ்கியூஎல், அராக்கிளோட ஓன் இது எஸ்கியூஎல் சர்வர் இருக்குது.
அண்ட் சாரி இது ஒரு சின்ன சேஞ்சஸ். அதாவது எஸ்கியூஎல் சர்வருங்கிறது மைக்ரோசாஃப்டில் இது. ஓகே, எஸ்கியூஎல் லைட்டுங்கிறது வந்து நார்மல் தேர்ட். அப்புறம் போஸ்ட் எஸ்கியூஎல் இது வந்து ஒரு எனக்கு இப்போ ஓப்பன் இருக்கும், ஆனால் இது போஸ்ட் எஸ்கியூஎல் டிஃப்ரெண்ட்டு. இப்போ Oracle SQL அண்ட் MySQL. ஓகே, இந்த ரெண்டு வந்து ஈஸியாக இருக்கும். அதாவது மீன்ஸ் ஆல்ரெடி லேர்ன் பண்ணியிருக்கிறதுனால நான் சொல்கிறேன். நான் இன்னும் எனக்கு ஃபுல்லாக இது தெரியும். நான் இப்போதைக்கு MySQL எனக்கு தெரியும், போஸ்ட் எஸ்கியூஎல் யூஸ் பண்ணியிருக்கேன். நார்மலாக கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது மாதிரி ரொம்ப நான் டீப்பாக போனதில்லை. பட் MySQL அண்ட் Oracle SQL நான் இப்போ படிச்சிருக்கேன். ஆல்சோ எஸ்கியூஎல் சர்வர் வந்து மைக்ரோசாஃப்டில் எஸ்கியூஎல் லைட் வந்து டிஃபால்ட்டாகவே Django REST ஃப்ரேம்வொர்க்கில் இருக்கும். ஓகே, நம்ம யூஸ் பண்ணால் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். ஓகே, இதில் டாப்பில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைம் ஒவ்வொன்று பீக்கில் இருக்கும். இப்போதைக்கு Oracle SQL பீக்கில் இருக்க மாதிரி இருக்குது. மைக்ரோசாஃப்ட் SQL தேர்டாவது 3வது இடத்துல இருக்குது. ஓகே, இந்த மாதிரி ஒவ்வொன்றும் இருக்கும். MySQL வந்து ஓப்பன் சோர்ஸுங்கனால நிறைய பேருக்கு ஈஸியாக லேர்ன் பண்ணி ஓப்பனாக லேர்ன் பண்ணுவாங்க. ஈஸியாக ரொம்ப ஈஸியாக இருக்கும் லேர்ன் பண்ணுறதுக்கு. அதில் MySQL இருக்கும். ஓகே, இதெல்லாம் பார்த்தாச்சு. ஓகே, நான் இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து SQLல வந்து நான் லேர்ன் பண்ணதை நான் அப்படி ஷேர் பண்ண போகிறேன் எப்போ மாதிரி. ஓகே, எப்படி நான் SAP அண்ட் ஜாவா லேர்ன் பண்ணிட்டுருக்கணும், அதே மாதிரி இதுவும் லேர்ன் பண்ணுவேன். நம்ம சேர்ந்து லேர்ன் பண்ணிக்கிடுவோம். ஃபஸ்ட்டு சேர்ந்து இன்னும் நானும் தேடி இன்னும் அதிகமாக புதுசான கீவேர்ட்ஸ் லேர்ன் பண்ணிக்கிடுவேன். அதுமாதிரி உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ.